compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. வீட்டில் எல்லாருக்குமே செடி வளர்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. இந்தந்த செடிகளை வளர்க்கலாம், இந்தந்த செடிகளை வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை எடுத்து முன் வைக்கிறாங்க. வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா அந்த துளசி செடி, துளசி மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் அதை ஃபாலோவுமே பண்ணுறாங்க. கடவுளுக்கு வச்சு வழிபடக்கூடிய ஒரு செடி அப்படின்னா இப்போ வரைக்கும் துளசி அப்படிங்கிறது சொல்றாங்க. இதை தவிர வேற ஏதாவது செடிகள் உண்டா? கண்டிப்பாக கடவுளாக பாவிச்சு வைக்கிறது செடிகள் துளசி. அது லட்சுமி கடாட்சம், மகாலட்சுமி வம்சத்துக்குரியவள். அதனால அவளை நம்ம செடியாக வச்சு பாவிக்கிறோம். அந்த செடியை இருக்கிற இடத்துல போய் நம்ம பூஜை பண்ணுவோம். அந்த செடி இருக்கிற இடத்துக்கு பூஜை பண்ணுவோம். ஜெட் செடின்னு சொல்லிட்டு ஒரு குபேர செடி இருக்கு. அந்த குபேர செடி பாத்தீங்கன்னா, அந்த குபேர செடியுடைய பவுல், அதாவது வச்சிருக்கிற அந்த தொட்டி, அதாவது துளசி மாடம் வச்சிருக்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வட்டமான ஒரு இதுல அதோடைய அமைப்பு வட்டமா இருக்கும். அந்த மாதிரி தொட்டியை வச்சு வைப்பாங்க. ஆனா துளசி மாடத்துக்கு நம்மளுக்கு 4 மூலை 90 டிகிரி இருக்கிற மாதிரி சதுர வடிவ துளசி மாடம் வைப்பதுதான் அதாவது 4 வேதங்களுக்குள் அவள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, 4 அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற 4 உலக வாழ்க்கைக்குள் அவள் உட்கார்ந்துருக்கா. அந்த மாதிரி இந்த துளசி மாடத்தில் 4 மூலைகள் காரணம் இருக்கிற மாதிரி இருக்கிற துளசி மாடம் வைத்து வழிபடுவதுதான் சிறப்பாக இருக்கும். சாதாரண செடியை வச்ச மாதிரி அந்த வட்டமா இருக்கிற தொட்டியை எடுத்து அந்த தொட்டியில வச்சு நீங்க துளசியை வைத்து வழிபாடு பண்ணக்கூடாது. அதனாலதான் நம்மளுக்கு துளசி மாடம்ங்கிறது நம்மளுக்கு சதுர வடிவில் இருக்குது. அதே போல்தான் நம்மளுடைய ஜெட் பிளானட்னு சொல்லிட்டு குபேர செடி, அது பாத்தீங்கன்னா அதனுடைய தொட்டி அமைப்பு என்னன்னா ஒரு உருளி மாதிரி இருக்கணும். ஒரு பானை மாதிரி அல்லது உருளி மாதிரி இருக்கணும். அந்த உருளிக்குள் அந்த செடியை வைத்து வளர்ப்பதுதான் அந்த செடியுடைய செல்வ நிலையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த துளசி செடி லட்சுமி கடாட்சத்துக்குரியதாக இருந்துச்சுன்னா, இந்த ஜெட் செடி நம்மளுக்கு குபேர அம்சத்துக்குள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ஜெட் செடி குபேராம்சம், துளசி லட்சுமி கடாட்சம். இந்த 2 தான் செல்வத்தினுடைய முக்கியமான அங்கத்தினர். இந்த 2 தான் நம்ம வழிபாடுக்கு மிக முக்கியமாக எடுத்துக்கிறக்கூடிய செடிகளாக எடுத்திருக்கோம். இந்த ஜெட் செடியை நம்ம அதாவது துளசி மாடத்தை நம்ம நேரா போய் அங்க போய் உட்கார்ந்து வழிபடுவோம், விளக்கேற்றுதான் எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி துளசி மாடத்தில் அந்த பூ பூக்கும் நேரத்தை ஒரு பெண் பெரிய மனுஷி ஆனா என்ன பண்ணுவோமோ அதே சடங்குகளை அங்க பண்ணுவோம். அதுக்கு புடவை துணி சுத்திறது, வளையல் வாங்கி போடுறது, அப்புறம் பால் பழம் எல்லாம் வச்சு பூஜை பண்றது, இதெல்லாம் அந்த துளசி முத பூக்குற அந்த சமயத்தை நம்ம பூஜையா பண்ணியிருப்போம். அது அந்த இடத்துல போய் பன்னீர் தெளித்து அலங்கார பொருட்கள் வைத்து அதை அவளை அவ்வளவு இதா வச்சிருப்போம். யார் வீட்டில் அந்த துளசியை அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி பூ வர்ற நேரத்தில் அதை பூஜிக்கிறாங்களோ அவங்க வீட்டின் செல்வ நிலை அதிகமாக கூடும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதே போல்தான் இந்த ஜெட் செடியை வணக்கும் போது அது பார்த்தீங்கன்னா, ஜெட் செடி ஒரு காயின் அடுக்கி வச்ச மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சது போல் இருக்கும். அந்த செடியை வியாழக்கிழமை நம்ம குபேர பூஜையில் அந்த செடியை எடுத்துட்டு அது பவுல் மாதிரி இருக்கும். அந்த பவுலை எடுத்துட்டு அதை சுத்தி அந்த சாமி ரூம்ல வச்சு அதுக்கு அந்த குபேர எந்திரம் வரைந்து அதை மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அதை வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஜெட் செடி அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில சூரிய உதயம் ஆகும்போது அதை வெளியே எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செல்வ நிலைக்கு உயர்வுக்கு அது நல்லா இருக்கும். அதனால இந்த ஜெட் செடி வழிபாடு குபேர வழிபாடுக்குள்ள நிகரானதாக இருக்கும். அதனால நம்ம துளசி மாடத்தை நேரா அந்த இடத்துக்கு போகும். ஜெட் செடி நம்ம இடத்துக்கு நம்ம எடுத்துட்டு கும்பிடுற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அதனால அந்த ஜெட் செடி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த 2 செடிகள் தான் நம்முடைய தெய்வ அம்சத்தில் சாமிக்கு வச்சு வழிபடுற ஒரு செடிகளை வச்சிருக்கோம். வாழைமரம் நம்ம மண்ணோட வச்சு வழிபாடு பண்றது கிடையாது. ஆனால் மண்ணோட எடுத்து வச்சு வழிபடுறது இந்த 2 செடிகளை வச்சு வழிபடுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. சில சமயம் அந்த செடிகள் இப்போ ஜெட் செடி எடுத்திருக்கோம், இந்த மாதிரி செடிகள் எடுத்துக்கோங்க. சில செடிகளில் நம்ம என்ன மாதுளை செடியை எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒரு செடி தொட்டியில ஒரு செடி எடுத்துக்கோங்க. அந்த செடியில் ஒரு லிங்கம் மாதிரி ஒன்று பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த மண்ணில் லிங்கம் மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் வில்வ இலையெல்லாம் வச்சு தீபாரெல்லாம் காட்டிட்டு அப்புறம் 3 நாள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள தோஷம், அதாவது நிறைய நவகிரக தோஷங்கள் அதெல்லாம் நீங்கி
மங்கள விஷயங்கள் உருவாகிறதுக்காக வாய்ப்புகள்லாம் இது கூடும். அதனால செடிகள் இருக்கிற வீட்டில் உங்களுக்கு எந்த செடி ரொம்ப அதிகமாக பிடிக்குதுன்னு பாருங்க, அந்த செடியை எடுத்துக்கோங்க. அந்த செடியில் வந்து சுத்தபத்தமான ஒரு பூஜைகள் எல்லாம் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் லிங்கம் மாதிரி பிடிச்சி அதில் வந்து அந்த லிங்கத்து மேலே 2 சொட்டு பால் ஊற்றுங்க, 2 சொட்டு தண்ணி ஊற்றுங்க, 2 சொட்டு மஞ்சள் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 நாள் தொடர்ந்து இந்த அபிஷேகங்கள் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு அந்த செடிகளை பூஜைக்கு பண்ணும்போது தோஷ நிவாரணம் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜையாகவும் மாறும். நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேம். பார்த்த இடத்துலலாம் துளசி செடி வளர்ந்துரும், சும்மா கிடக்கிற முள் பகுதிகள் எல்லாம் வந்து இருக்கும். இதுவே நம்ம வீட்டுல வந்து வளர்க்கணும் அப்படி, துளசி மாடமா இருக்கட்டும் இல்ல துளசி செடியா சில பேர் வளர்ப்பாங்க, அவங்களுக்குலாம் அந்த செடி வளரவே வளராது, பட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. இல்ல சில பேர் வீட்டுல ரொம்ப கருகி போயிடும். அது ஏமா அது அப்படி நடக்குது? செடிகள் வளர்த்தாலே பொதுவா இந்த விஷயம் இருக்கு, அதிகமா துளசி செடிக்கு பார்க்க முடியும், எல்லா இடத்துலயுமே எல்லாருடைய வீடுகள்லயும் வளரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதுல என்ன அந்த முரண்? அந்த பெண்ணினுடைய தன்மை, அந்த வீட்டின் பெண்களை தன்மையை வந்து அந்த துளசி செடி வந்து நிர்ணயம் பண்ணிடும். நம்ம வந்து ஒரு பெண்மையை யார் ரொம்ப கரெக்டா எடுத்துட்டு வராங்களோ, கணவனை ரொம்ப உள்நோக்கி கணவனை ரொம்ப நேசிக்கிற பெண்களுக்கு இந்த துளசி செடி சூப்பரா வரும். இந்த துளசி செடி ரொம்ப அழகா வர்ற வீட்டில் வந்து பெண்களும் அற்புத சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அதனால பெண் வந்து கணவனை குறை சொல்லிட்டு தன் வீட்டில் உள்ள நம்மளை நிர்வாகம் பண்ணும் ஒவ்வொரு இடத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க பெண்ணுக்கு அது வராது. அதனாலதான் பெண் வந்து ரொம்ப தீட்டு இருக்கக்கூடாது, நல்ல வார்த்தைகள் பேசணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவளுடைய அதிர்வுகள் அந்த துளசி செடிக்கு ரொம்ப முக்கியமானது. அவ வந்து சாதாரணமா மண் தத்துவத்துக்கு, துளசிங்கிறது மண் எல்லா இடத்துலயும் வளரக்கூடியவள். அதுவும் வடகிழக்கு மூலையில் அவளை ரொம்ப வைப்போம். நம்மளுடைய முக்கியமா வீடுகளில் வடகிழக்கு மூலையில் வைக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆக்சிஜன் அளவு அதிகமாக தேவை. வடகிழக்கு மூலையில் ஆக்சிஜன் அளவு உற்பத்தி ஆகக்கூடிய இடம். அங்கிருந்து தான் நம்மளுக்கு உள்ளுக்கு வர்றது நல்ல ஆற்றல், நேர்மறை ஆற்றல்கள்லாம் வடகிழக்கு மூலையிலிருந்து வீட்டுக்குள்ள வர்றது. அந்த இடத்தில் வந்து நேர்மறை ஆற்றல் உள்ளுக்கு வர இடத்தில் துளசி செடியை வைக்கும்போது ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இருந்தா கூட அது நீக்கிட்டு நல்ல ஆற்றல்களை உள்ளுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் வடகிழக்கு மூலையில் துளசி செடியை வைக்க சொல்லுவோம். அவ்வளோ பியூரிட்டியான பவர்ஃபுல்லான அந்த துளசி செடியை வந்து அதை வைக்கிறதுக்கும் அதை நல்லா தண்ணி ஊற்றி பராமரிக்கிறதுக்கும் பெண் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவளாக இருக்கணும். அதனால அந்த துளசி செடியை நிர்ணயம் பண்றவள் பெண்ணாக இருக்கக்கூடியவள். அவ வந்து அந்த துளசியை ரொம்ப நம்பிக்கையுடன் இவ இருக்கா, இவ என்னை காப்பாத்திடுவா அப்படிங்கிற ஒரு செடியா பார்க்காம அதுதான் அவளை முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கும் போது அவ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பா. மற்ற இடங்களில் அவ வந்து முளைச்சி நிற்கிறான்னா அந்த இடத்தில் ஏதாச்சும் விஷ்ணு அம்சம் உள்ள ஒரு தெய்வ சக்தி நிறைந்தது அங்க இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்க வந்து அப்படியே நல்லா வளருவாங்க. அந்த புதன் காரகத்துவம் அப்படிம்பாங்க. அது வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஆவாங்க. அப்போ யாராச்சும் அங்க பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க. புதன் காரகத்துவம் யாராச்சும் பிசினஸ் பண்ணுவாங்க, கம்யூனிகேஷன் நல்லா எல்லார்ட்டையும் பேசக்கூடிய திறன் வாய்ந்தவங்க அங்க அதிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல துளசி செடி வந்து நல்ல பவர்ஃபுல்லா வரும். ஆனா வீடுகள்லயுமே சில வீடுகள்ல ஒரு செடி ஆசையா வாங்குவாங்க, அது பட்டு போயிடும், மறுபடியும் வாங்குவாங்க. அந்த அந்த மாதிரி செடிகள் வாங்கினாலே செட்டே ஆகாது சுத்தமா. அது துளசிக்கு வந்து ஆயுள் அளவு கம்மி தான். அது என்னன்னா அந்த துளசி விழுந்து அதுல இருந்து விதை வந்து அதுக்குள்ள விழுந்து திரும்ப முளைக்கும். அந்த மாதிரி அதோடைய வாரிசு தான் உருவாக்குற மாதிரி உருவாக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அதனாலதான் துளசியை வந்து பிறந்த நாள்ல நடக்கூடாது. பிறந்த நாள் சமயத்தை நட்டா அதோடைய ஆயுள் காலம் எவ்வளவோ அவ்வளவுதான். மரங்களாக இருந்தால் ரொம்ப காலம் நிற்கும். அதனால துளசி செடிகளை பிறந்த நாள் சமயம், நம்ம நட்சத்திர பிறந்த நாள், நட்சத்திர நாளில் நம்ம பிறந்த கிழமைகளில் நடக்கூடாது. மற்ற நாள்களே நடலாம். ஏன்னா இதோடைய ஆயுள் வந்து நம்மளுக்கு அவ்வளவு கிடையாது. அதனால ரொம்ப ரேர். அது வந்து ரொம்ப துளசியை வந்து காலையிலே எந்திரிச்சு அதுக்குள்ள மந்திரம் சொல்லி அதுக்கு அதை வந்து சரியான சூரிய அளவுல வச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதுவும் அந்த பெண் வந்து ரொம்ப விரதங்கள் அதெல்லாம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுனா அந்த துளசி வந்து நல்லா வளர்ந்தோங்கும். அது துளசிக்கு வந்து எப்பவுமே நம்ம வந்து மருந்தே போட தேவையில்லை. ஏன்னா அதுவே ஆன்டிபயோட்டிக்கை உருவாக்கி தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய அவ்வளோ அற்புத சக்தி வாய்ந்தது. அதனால நம்ம எந்த உரமோ எந்த மருந்தோ ஏதோ பூச்சி வருது அந்த மாதிரி எதுவுமே துளசிக்கு கிடையாது. ஏன்னா எதுவுமே அதை தீண்டாது. அவ்வளோ பவித்திரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நெகட்டிவ் வந்து அதுக்கிட்டே சுத்தி இருக்காது. அதுவே தன்னை ரெக்கவர் பண்ணிக்கணும். எந்த இடத்துல அது இருக்க சூட்டபிள் இல்லை, இந்த இடம் வந்து ரொம்ப எனக்கு சூட்டபிள் இல்லான இடம்னா அதுவே தன்னை அழிச்சிட்டு மறைஞ்சிரும்.
இதுதான் அங்க நடக்கும். அதனால துளசி வந்து அதோடைய விதைகள் விழுந்து முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் மாதிரி குலவுது. ஆனா சில பேருக்கு மரமாக நிற்கும் துளசிகள் இருக்குது. அந்த வீட்டில் வந்து பவித்திரமான சீதா தேவி உருவாக்கம் இருக்கும், பவித்திரமான கிருஷ்ணர் உருவாக்கம் இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்த இடமாக அங்க ஒரு ஆத்மா வந்து பியூரியான ஒரு ஆத்மா உருவாகிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த துளசியினுடைய தன்மை மாறாமல் இருக்கும். நான் அந்த மாதிரி உள்ள ஒரு இடமும் பார்த்துருக்கேன், அந்த துளசியும் பார்த்துருக்கேன். அந்த வீட்டில் வந்து நான் சொல்வேன், திருவள்ளுவர் வாசுகியை நான் நேரில் பார்த்ததில்ல, அது உங்களை பார்க்குறேன் அப்படிம்பேன். அவங்கள அது வந்து நான் இது வரைக்கும் பார்த்த ஒரு கப்புள்ஸ்லேயே அவங்க வந்து ராகவேந்தருக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடம் அதை நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து துளசி வந்து போகவே போக மாட்டா, அவ்வளோ பவர்ஃபுல்லா அந்த இடத்துல இருப்பா. அந்த மாதிரி பவித்திரமான ஒரு இடத்துல அவங்க குடி வருவாங்க. ஆனா துளசியை தவிர சில பேர் இண்டோர் பிளானட்ஸும் வளர்ப்பாங்க, அவுட்டோர் பிளானட்ஸும் வளர்ப்பாங்க. அதுல வந்து வாங்கி கொஞ்ச நாள்லயே வெளியே வாங்கும் போது நல்லா இருக்கும், ஆனா அது அதுக்கப்புறம் பட்டு போயிடும், வாடி போயிடும், அழுகி எல்லாம் போகிறதும் உண்டு. அது எதனாலமா? அது அவங்களுடைய அந்த கிரகங்களாலேயா இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியாலேயே, என்ன விஷயங்களா? ஆக்சுவலா என்னன்னா, புதன் ராகு சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு வந்து அதிகமான இந்த செடிகள் மேல ஒரு ஈர்ப்பு உண்டு. ஆனா ராகு இருக்கிறதுனால அது அழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து புதன் ராகு அப்படிங்கும்போது முதல்ல வந்து அவங்க இருக்கிற சீதோஷ நிலை சரியில்லாதமான சுயதோஷ நிலையா இருக்காது, தட்பவெப்ப நிலை சரியான அளவுல இருக்காது. உள்ளுக்கு இருக்கிற இண்டோர் பிளானட் வந்து எப்படின்னா அதிகமான வெப்பத்தை தாங்காது, அதிகமான வெப்பத்தை தாங்காத பிளானட் தான் அங்க இருக்கும். அந்த பிளானட் வந்து என்ன பண்ணும்னா, இப்ப வந்து யாருக்கு சூரியனுடைய அளவு அதிகமாக இருக்குதோ அவங்க வந்து இன்டோர் பிளானட் வைக்கும்போது அது வந்து கருகக்கூடிய தன்மையாக மாறிவிடும் அப்படிங்கிறது. அதனாலதான் அவங்கள அந்த செடிகளை வெளியே கூட நம்ம வைக்க மாட்டோம். யார் சூரியனுடைய வீடுங்கிறது சுக்கிரன், அந்த சுக்கிரன் இடத்தில் சூரியன் தன்மை அதிகமாகுதுன்னா அப்ப அந்த வீட்டின் பெண் வந்து டாமினேட்டிங் குணமுடையவளாக, தான் சொல்வது நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உடைய பெண்ணாக இருந்தால் அந்த இடத்துல வந்து செடிகளுடைய இது வந்து கருக ஆரம்பிச்சிடும். எப்போ வந்து அவ பெண்மையுடன் கரெக்டா அந்த இடத்த வந்து ஃபாலோ பண்றாளோ, சுக்கிரனை கரெக்டா ஃபாலோ பண்றாளோ, அதுதான் அந்த செடி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால அந்த பெண் அங்க அந்த வீட்டுக்குள் வளர்க்குற பெண்ணினுடைய தன்மையை பொறுத்து அந்த செடியின் வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே இது உங்களுக்கு ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து அவ பெண்ணை மட்டும் அங்கே ஆளும் தன்மை கிடையாது, அது வந்து பொது எல்லாருக்குள்ளதும் இருக்கும். அப்போது எல்லாருடைய எனர்ஜி அங்கே பாஸ் ஆகுறதுனால அந்த இடத்துல வந்து இந்த ஆஃபீஸை வந்து எல்லாரும் சேர்ந்து நிர்வகிச்சாதான் ஆஃபீஸ் முன்னேற்றம் அடையும். அதனால இது ஒரு பெண்ணுக்குரியதாக நம்ம எடுக்க முடியாது. அதனால ஆஃபீஸில் உள்ள பிளானட் இருக்கிற இது வேற, ஒரு வீட்டில் இருக்கும் செடிகளுக்குடைய நிலைமையும் வேற. இந்த ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று மிங்கல் ஆகாது. வீட்டில் உள்ள செடி கருகுச்சுன்னா, அதாவது நம்ம வீட்டில் வந்து ஒரு மீன் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், சில வீட்டில் மீன் வளர்க்கும் போது அந்த மீன் வந்து அடிக்கடி செத்து போயிடும், மீன் வளர்க்குற ஆசையே இல்லாமல் போயிடும். அது சில பேருக்கு இந்த செடியை வளர்ப்பாங்க, அவங்களுக்கு ஆசைப்பட்டு வளர்ப்பாங்க, ஆனால் வாங்கினோடனே உடனே கருகி போயிடும். ஆனாலும் அவங்களுடைய ஆசைகளுக்கு எண்டு கொடுக்கவே மாட்டாங்க, திரும்ப வளர்ப்பாங்க. ஒரு விஷயம் வந்து அவங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, அதீத பாசம் காமிக்கும் போது செடி வந்து அழிஞ்சிரும், தண்ணியே ஊத்தாம இருக்கும் போது அழியும். இந்த ரெண்டு இதுவுமே இந்த இன்டோர் பிளானட்டுக்கு அதிகமாக எஃபெக்ட் ஆகும். அதனால நீரின் தன்மை அதிகப்படுத்தவும் கூடாது. அதாவது அதிகமான உறவுகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து போக இருக்கிற இடத்தில் இன்டோர் பிளானட் சரி வராது. அதே மாதிரி அதை கண்டுக்காம யாருமே அதை கேர் பண்ண பார்த்து அதை பக்கம் கூட முழிச்சு பார்க்காம திரும்பி பார்க்காம இருக்கிற இடத்துல அந்த இன்டோர் பிளானட் வேலை செய்யாது. அப்போ ஓரளவு அதோடைய கேரிங்கை வந்து எப்படி ஒரு மனுஷங்க ஒரு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு காலையில எப்படி சாப்பாடு சாப்பிட்டியா, மத்தியானம் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அதை போய் விசாரிக்கிறோமோ, அதே போல் அந்த பிளானட்டை வந்து நீங்க விசாரிச்சாதான் அந்த பிளானட் அங்கே உயிரோட இருக்கும். வச்சுட்டோ ஒரு வாரத்தில் ஒரு தடவை வந்து பார்க்குறேன்னா அந்த பிளானட் இருக்காது. இப்போ நிறைய பேர் வீட்டுல பிளானட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. வீட்டுல என்ன மாதிரியான செடிகள் வளர்க்கலாம், வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் எல்லாராலையும் கேட்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. என்னென்ன செடிகளை வளர்க்கலாம், என்னென்ன செடிகளை வளர்க்கக்கூடாது? அதாவது வீட்டில் இன்டோர் பிளானட்ல வந்து ஸ்னேக் பிளானட் எனக்கு முக்கியமானதாக இருக்கும். அது வந்து தென்மேற்கு மூலையில் வைப்பது ரொம்ப பவர்ஃபுல்லானது. தென்மேற்கு மூலையில் வைத்தால் உங்களுடைய நெகட்டிவான அதிர்வு ஃபுல்லாக அந்த தென்மேற்கு மூலை வழியாக தான் வரும். அதை ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வடகிழக்கு மூலையில் பாசிட்டிவான வைப்ரேஷன் வெளியே உள்ளுக்கும், அந்த நேர்மறை ஆற்றல் ஃபுல்லாக வடகிழக்கு மூலை வழியாக வரும். தென்மேற்கு மூலை வழியாக கெட்ட எனர்ஜி ஃபுல்லாக வரும், நம்மளுடைய சாபங்கள் கெட்ட எண்ணங்கள். அதனால தான் நம்ம வந்து வடகிழக்கு மூலையை ஓப்பனாக வைங்க, பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வரட்டும்.
தென்மேற்கு மூலையில நல்லா ஃபுல் க்ளோஸ் பண்ணுங்க. அது நெகட்டிவ் எதுவும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அது பாதுகாப்புக்காகவே சாமி ரூமையா அங்க வச்சிருவோம் தென்மேற்குல. அப்பங்கும்போது அந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் வர இடத்துல இந்த ஸ்னேக் பிளானட் வச்சுட்டீங்கன்னா அது வந்து நெகட்டிவா வந்து உள்ளுக்கு வர விடாமல் தடுத்து விடும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால தென்மேற்கு மூலையில் நீங்க ஸ்னேக் பிளானட் வைக்கும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இதா தெரியும். அதே போல் வடகிழக்கு மூலை துளசி செடியை வைங்க. தென்கிழக்கு மூலை மணி பிளானட் வைங்க அப்படிமா. மணி பிளானட்ல வந்து போத்தோஸ்ங்கிற ஒரு மணி பிளானட். போத்தோஸ்ங்கிறது என்னன்னா மஞ்சள் நிற மணி பிளானட். ஃபுல்லா இலை ஃபுல்லா மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும். தங்க நிற மணி பிளானட் அப்படிமோ. அந்த பிளானட் வைப்பது தென்கிழக்கில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். வட மேற்கில் வைப்பது நம்மளுடைய இட்லி பூச்செடிகள், மாதுளை செடிகள், மல்லிப்பூச்செடி, இந்த மாதிரி செடிகளை வைக்கலாம். இது வந்து இன்டோர் பிளானட்டாக நம்ம வடமேற்குல வந்து ஆந்தோரியம் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 3 இடத்துல உள்ள மூளைகளுடைய வைப்ரேஷனுக்குள்ள நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாத்தையுமே அதை அழகாக நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடிய முக்கியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது போக நான் ஜெட் பிளானட் வந்து வழிபாடுக்காகவும் எடுத்துக்கலாம். அது வடக்கு பக்கத்தில் வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்னுடைய இதில் வந்து மாதுளை செடி வந்து ரொம்ப முக்கிய பங்கு கொடுப்பேன். அந்த மாதுளை செடி வந்து லட்சுமியுடைய அம்சத்திலோட இருக்கும். அதோடைய கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானை வச்சு அது மேலே தாமரை பூத்த மாதிரி அப்படி இருக்கும். ஒரு பானை வடிவில். இந்த பானைங்கிறது நம்மளுக்கு வந்து மகாலட்சுமியுடைய கலச அம்சத்துக்குரியதாக இருக்கும். அதனால அந்த செடியை அதோடைய கலரும் நம்மளுக்கு வந்து லட்சுமியை வந்து வசீகரிக்கும் தன்மைக்குரிய கலராக இருக்கும். அதனால தான் அந்த செடியை வந்து வீட்டில் இருக்கணும், மகாலட்சுமி அம்சத்துக்குரிய செடியாக நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது. வைக்கக்கூடாத செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூங்கில் செடியை வந்து வைக்கவே கூடாது. மூங்கில் வந்து லக்கி மூங்கில் சுட்டு சின்னதாக இருக்கும், அது வைக்கலாம். அதே இது பெரிய மூங்கில் செடிகளை வைக்கக்கூடாது. சின்ன மூங்கில் செடிகள் ஏன் வைக்கலாம்னா அதோடைய மூங்கில் வந்து குரு காரகத்துவம் நம்ம வீட்டில் உள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷனை அது அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதால மூங்கில் செடிகள் வைக்கலாம். அந்த மூங்கில் செடிகள் வைக்கும்போது என்னென்னா அந்த மூங்கில் செடிகள் ஒன்றோடு ஒன்று இறுக்கமாக கெட்டி இருக்கிற மாதிரி தான் கெட்டி வாங்குவோம். ஏன்னா மூங்கில் செடிகள் காற்றோட உராயும் போது அது ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் அதிர்வுகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த குட்டி மூங்கில் செடியை வாங்கினா கூட அது ஒன்று இறுக்கமாக கெட்டி ஒரு கை வச்சு கட்டின மாதிரி கெட்டி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். அதனால மூங்கில் செடிகள் பெருசாக வாங்கி வைக்கும்போது அது தண்ணித்து நிற்கும். அந்த சவுண்டு வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் அதிர்வுகளை கொடுக்கும். அதனால மூங்கில் செடிகளை பெரிய செடிகளை வைக்க வேண்டாம், சின்ன லக்கி செடிகளை வைக்கலாம். முட்செடிகளை வைக்கக்கூடாது அப்படிமா. முட்செடிகளை வச்சா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே பகைமைகள் நெகட்டிவ் அதிர்வுகள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால செடிகளில் முட்கள் வர்ற மாதிரி இருக்கிற செடிகள் எந்த செடியும் வைக்காதீங்க அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வரளி செடியை வைக்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா செவ்வரளி செடி வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா அக்கம் பக்கத்துவங்களோட அடிக்கடி சண்டை சச்சரவுகள் உருவாகிட்டே இருக்கும். அந்த சண்டை சச்சரவுகள் நம்மளால தாங்க முடியாது. அது வந்து நம்ம எப்பவுமே பேசாட்டா கூட பரவாயில்ல, ஆனால் சண்டைகளை உருவாக்காம போய்கிட்டே இருக்கணும். அதனால நம்ம செவ்வரளி செடியை வச்சுட்டு அந்த பகைமையெல்லாம் நம்ம வாங்க முடியாது. அதனால செவ்வரளி செடியை வீட்டுக்கு முன்னால் வைக்க வேண்டாம், பின்னால் கூட வச்சுக்கோங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழை மரங்களை வீட்டு முன்னால் வைக்கக்கூடாது, பின்னால் வைங்க அப்படிம்போம். ஏன்னா வீட்டுக்கு முன்னால் அது கொலை தள்ளும் போது அது வந்து ஒரு ஓவலை சத்தம் கேட்கும். அது வந்து ஒப்பாரி மாதிரி அமையும். அந்த கொலை தள்ளும் போது அதோடைய வலி, ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறக்கும் போது உள்ள வலி வந்து அதே போல் அந்த வாழை மரம் கொலை தள்ளும் போது ஒரு வலி வரும். அந்த வலி வந்து நம்மளுக்கு அது சவுண்ட் நம்மளுக்கு கேட்காது, ஆனால் அந்த அதிர்வுகள் வந்து நம்ம வீட்டுக்கு நெகட்டிவாக கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அந்த செடிகளை வீட்டுக்கு முன்னால் வைக்காதீங்க, வீட்டுக்கு பின்னால். அதனால தான் வாழை மர செடிகளை வீட்டுக்கு பின்னால் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். இந்த மாதிரி செடிகள் நான் சொல்கிற செடிகளை நம்ம பார்த்து பார்த்து வச்சோன்னா நம்மக்கிட்ட பாசிட்டிவ். எலுமிச்சை செடியை முன்னால் வைக்கக்கூடாது, அது குரு காரகத்துவம். வச்சா என்ன அப்படிம்பாங்க, ஆனால் அதில் முள் இருக்கிற செடியை நம்ம வீட்டுக்கு முன்னால் வைக்கக்கூடாது. கத்தாழை செடியை வீட்டுக்கு முன்னால் வைக்காதீங்க. ஏன் கத்தாழை செடி வந்து நம்மளுடைய கத்தாழை செடி திருஷ்டியை கழிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கத்தாழை செடியை கீழே பூமியை நோக்கி அந்த வேர் போகும்போது நமக்கு நெகட்டிவ் அதிர்வுகள் உருவாகும். அதே அந்த கத்தாழை செடியை வந்து நம்ம தலைகீழாக திருஷ்டி தொங்க விடும் போது அது நம்ம நெகட்டிவ்கள் ஃபுல்லாக எடுத்துரும் அப்படிம்பாங்க. அதனால கத்தாழை செடியை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால் வளர்க்க வேண்டாம், அது பின்னால் வச்சு வளர்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி மூலிகை செடிகள், நிறைய மூலிகை செடிகள் நம்ம வீட்டை சுற்றி வளர்க்குற போது சித்தர்கள் மகான்களுடைய எண்ணிக்கைகள் உங்கள் வீட்டை சுற்றி அதிகமாக இருக்குது. சித்தர் மகான்கள் அதிகமாக அந்த வீட்டில் அதிகமாக உருவாகும் போது அந்த இடத்துல திருமண வாழ்க்கைகள் ஒரு அந்த இதுக்குள்ள நம்மளை ஃபுல்லாகவே
நம்ம வந்து லௌதீக வாழ்க்கையிலேருந்து வெளியே போகிறோம்னு அர்த்தமாக மாறிவிடும். ஆனால் நிறைய மூலிகை செடிகள் நம்ம வளர்க்குறது நம்மளுக்கு சரி வராது. நம்ம ஒரு மூலிகை செடியை வளர்க்குறோன்னா அதில் ஒரு சித்தர் கொடி இருப்பார். ஒரு மூலிகை நம்ம ஒரு சித்த மருத்துவத்தில் நம்ம சித்தர்களுக்கு தான் முக்கியத்துவம் வாய்ந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு சித்தர்கள் ஆழ்வார்கள். அதனால நம்ம நிறைய மூலிகை செடிகள் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து நமக்கு தெரியும். அதனால நிறைய மூலிகை செடிகளை வீட்டை சுற்றி வளர்க்குறது உங்களுடைய லௌதீக வாழ்க்கைக்கு சூட்டபிளாக இருக்காது. கண்டிப்பா செடிகளை பத்தி ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மிக்க நன்றி. நன்றிம்மா.